சர்வாதிகாரிகள் சனாதன சக்திகள் அம்பேத்கருக்கு எதிராகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவங்க நேரடியாக நாங்கள் அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அம்பேத்கர் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள கோடான கோடி மக்களினுடைய இதயங்களில் வாழக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அரசியலமைப்பு சட்டம் ஒரு புனித நூலா அப்படின்னா இல்லை. அரசியலமைப்பு சட்டம் அது ஒரு மத நம்பிக்கையின் அடையாளம் கிடையாது. சட்டம் வரையறுக்கக்கூடிய குழுவில் அவர்கள் இருந்தார்கள். அப்போ அவங்க என்ன முற்போக்கான கருத்துக்களே சொல்லியிருப்பாங்க? அம்பேத்கர் முற்போக்கான கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. அம்பேத்கர் ஒரு முற்போக்கான நாட்டை வடிவமைக்கணுங்கிற கனவோடு அந்த சட்டத்தை ஏற்றினாரு. ஆனால் அதுக்குள்ள இருந்தவங்களுடைய கருத்து என்னவா இருந்திருக்கும்? பிற்போக்குத்தனமான அம்சங்கள் அங்க இடம்பெற்ற வலதுசாரிகளால வந்ததா இருக்குது. அதனால தான் பெரியார் சாதியை பாதுகாக்கிற கூறுகளை கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை எரிப்பேன்னு சொல்லி போராட்டம் நடத்தினார். அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் என்ன முரண்பாடு? ஒன்றும் கிடையாது. அப்போ அம்பேத்கர் எழுதின சட்டத்தை ஏன் பெரியார் எரிக்க போனாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அம்பேத்கர் என்ன சொன்னாரு? நான் தான் எழுதினேன், நானே இதை கொளுத்துவேன் அப்படின்னாரு. அப்போ தான் வைக்கக்கூடிய சமூக ரீதியான கருத்துக்கள் இங்க இருக்கக்கூடிய விளிம்புநிலை மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு அதிகாரம் போய் சேரணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அது நடக்கல அப்படிங்கும் போது ரிசைன் பண்றாரு. அப்ப அங்க தனி மனிதர்களுக்கு பதவி என்பது முக்கியம் இல்லை. அப்படி மோடி ஏதாவது சொல்வாரா? பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு முயற்சி பண்றேன், அதை பிஜேபி அனுமதிக்கல, RSS அனுமதிக்கல, எனவே நான் பிற்படுத்தப்பட்டவர் அந்த உணர்வுல நான் ராஜினாமா பண்றேன், பண்ண சொல்லுங்க பார்ப்போம். அம்பேத்கர் அப்படி பண்ணார். அப்ப அம்பேத்கரை போற்றுவதாக சொல்வதும் நாடகம், இன்னைக்கு ராகுல் காந்தி தன்னை தாக்கி விட்டார் என்று சொல்வதும் அப்பட்டமான நாடகம். பிஜேபி எந்த எல்லைக்கும் போவோம் அப்படிங்கிறதுக்கு லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்தான அந்த கருத்து நாடு முழுவதும் ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு. வட மாநிலங்களும் சரி, தமிழ்நாட்டில் திமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளும் பயங்கரமாக போராடுறாங்க. இது ஒரு புறம் இருக்குது. அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும், பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் எழுப்பப்படுது. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறத்தில் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பிகளும் காங்கிரஸ் எம்பிகளும் போராடுறாங்க. அதில் நடந்த தள்ளுமுள்ளில் ராகுல் காந்தி பாஜக எம்பியை கீழே தள்ளி விட்டு மண்டையை உடைச்சிட்டாருன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் புகார் போயிருக்கு. இதை திசை மாற்றுறதுக்காக தான் பாஜக அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புலேருந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அம்பேத்கரை RSS ஏற்றுக்கொள்ளாது. RSS முன்வைக்கிற கோட்பாடு சனாதன கோட்பாடு, அம்பேத்கர் முன்வைத்த கோட்பாடு ஜனநாயக கோட்பாடு, சமத்துவ கோட்பாடு. அப்போது சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சமத்துவத்துக்கு எதிரானவர்கள், சர்வாதிகாரிகள் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள். அப்போ ஜனநாயகவாதிகள் தான் அம்பேத்கரை போற்றுவார்கள், சமத்துவவாதிகள் தான் அம்பேத்கரை போற்றுவார்கள், சர்வாதிகாரிகள் சனாதன சக்திகள் அம்பேத்கருக்கு எதிராகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவங்க நேரடியாக நாங்கள் அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அம்பேத்கர் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான கோடான கோடி மக்களினுடைய இதயங்களில் வாழக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். உலகையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அப்போ அப்படிப்பட்ட தலைவரை இவர்களால் புறந்தள்ள முடியாது. அதனால் அவரை போற்றுகிறோம் என்கிற பெயரில் அடையாளங்களுக்கு சில வேலைகளை செய்துவிட்டு அசலாக அவர் வைத்த கோட்பாடு கொள்கை அதற்கு எதிராக இருக்கிறார்கள். இப்போ அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டை நாடாக வைத்திருக்குது. இந்த நாட்டில் பல்வேறு இனம், மொழி, பல்வேறு வேற்றுமைகள் இருந்தாலும் இந்தியர் என்கிற உணர்வோடு எல்லாரும் ஒன்று திரண்டு ஓரணியில் நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்னென்னா அரசியலமைப்பு சட்டம் தான். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எனக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொரு தரப்பும் நம்பக்கூடிய அளவுக்கு அதில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் போய் கை வைக்குது பாஜக. ஒவ்வொரு அம்சத்தையாக கை வைத்து சட்டத்தை காலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நேரடியாக அதை அவங்களால செய்ய முடியாது. இந்த அரசியல் சட்டத்தை நீக்குகிறோம், சனாதனத்தை இந்தியாவின் அரசியல் சட்டமாக மாற்றுகிறோம் அப்படின்னு அவங்களால அறிவிக்க முடியாது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா மறைமுகமாக அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களையா நீர்த்து போக செய்கிறாங்க, டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க. இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில், பாலினத்தின் அடிப்படையில், எதன் அடிப்படையிலும் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதுதான் அம்பேத்கருடைய கனவு, இலக்கு. அதுதான் சட்டமாக வடிவமைச்சு தந்திருக்கிறாரு. அப்படி பாகுபாடு காட்டினா அது தவறுன்னு சொல்லிட்டு போகல, அது குற்றம்னு சொல்லி சட்டம் வகுத்திருக்காரு. பாகுபாடு காட்டினால் குற்றம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படணும், அவங்க கைது செய்யப்படணும், அவங்க சிறைக்கு அனுப்பப்படணும் பாகுபாடு காட்டுவோர். அப்போ டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது குற்றம் என்று சட்டத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அதை அப்படி தான் வரையறுத்து தந்திருக்கிறார். ஆனால் இவங்க அந்த சட்டத்தையே திருத்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குற்றத்தை நிகழ்த்துறாங்க. இவங்க அரசே நிகழ்த்துது.
மோடி அரசே ஒரு குற்றச்செயலை சட்ட திருத்தமாக மாற்றுது. மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு பார்க்கக்கூடிய ஒரு திருத்தம், குடியுரிமை திருத்தம். இது எப்படி அம்பேத்கர் வழியாக இருக்க முடியும்? இவங்க அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இது அம்பேத்கருக்கு எதிரானது இல்லை. அப்போ அம்பேத்கர் வழி அல்ல இது, இது சாவர்கர் வழி, இது ஹெட்கேவார் வழி, இது சனாதன வழி. முஸ்லீம்களை விரோதியாக காட்டுறது, வில்லனாக காட்டுறது, இந்த நாட்டுக்கு எதிராக காட்டுறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றிலையாக செய்கிறாங்க. எல்லா மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் அவரவர் மத வழக்கப்படி ஒரு சிறப்பு சட்டம் என்பது இந்திய நாட்டில் இருக்குது. சீக்கியர்களுக்கு இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, முஸ்லீம்களுக்கும் இருக்குது. ஆனால் இவங்க முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, ஒவ்வொன்றா கொண்டு வர்றாங்க, ஒவ்வொன்றா கொண்டு வந்து இப்போ வக்ஃபு சட்டம் வரைக்கும் வந்துட்டாங்க. இது எதை காட்டுது? இப்படி பறிக்கணும் என்பது அம்பேத்கர் வழியா? எல்லாருக்கும் அவங்கவங்க உரிமைப்படி வாழ்வதற்கு அரசியலமைப்பு சட்டம் வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. வழிவகுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்போ அவர் எல்லா மக்களுக்கும் சம உரிமை என்பதை உறுதிப்படுத்திட்டு போயிருக்காரு. ஆனால் இவங்க மத பெரும்பான்மைக்கான உரிமை என்று சொல்லி ஆதிக்க மனநிலையில் வெளிப்படுறாங்க. இது எப்படி அம்பேத்கர் வழியாக இருக்க முடியும்? காங்கிரஸ் இதை விட ரொம்ப அம்பேத்கர் அவமானப்படுத்துனாங்க. 77 முறை சட்ட மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. நாங்களாவது 22 முறை தான் பண்ணியிருக்கிறோம் குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. 2 முறை நாடாளுமன்றத்தில் அந்த தேர்தலில் தோக்கடிச்சிருக்கிறாங்க. ஜவஹர்லால் நேருவே அம்பேத்கருக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் மேலே இருக்குல்ல. அதாவது இது ஒரு நீண்ட சப்ஜெக்ட். இது என்னன்னா, அரசியலமைப்பு சட்டம் ஒரு புனித நூலா அப்படின்னா இல்லை. அரசியலமைப்பு சட்டம் அது ஒரு மத நம்பிக்கையின் அடையாளம் கிடையாது. அது ஒரு விவாதங்களின் அடிப்படையில் நம்ம நாட்டுக்கு எது உகந்த சட்டம் என்று கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் உரையாடலின் வழியே, விவாதங்களின் வழியே சரி இதை வச்சுக்கலாம் என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டு எழுதப்பட்டு வரையறுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு தலைவராக அம்பேத்கர் இருந்து அதை செஞ்சு கொடுத்தார். அப்போ அம்பேத்கர் அதை முழுமையாக இருந்து வழி நடத்தினார். அம்பேத்கர் தான் அதை எழுதினார். அது ஆனால் முழுமையாக அவரால் தன்னுடைய கருத்துக்களை அதுக்குள்ளே கொண்டு வைக்க முடியல. ஏன்னா அந்த கமிட்டியில் இடம்பெற்றிருந்தவர்கள் வலதுசாரிகள் நிறைய இருந்தாங்க. இன்னைக்கு யார் பிஜேபின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ இவங்களுடைய மூதாதையர்கள் நிறைய பேர், இவங்க கொள்கையை தாங்கியவர்கள் அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தாங்க. வரைவு குழுவில், சட்டம் வரையறுக்கக்கூடிய குழுவில் அவர்கள் இருந்தார்கள். அப்போ அவங்க என்ன முற்போக்கான கருத்துக்களே சொல்லியிருப்பாங்க? அம்பேத்கர் முற்போக்கான கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. அம்பேத்கர் ஒரு முற்போக்கான நாட்டை வடிவமைக்கணுங்கிற கனவோடு அந்த சட்டத்தை ஏற்றினார். ஆனால் அதுக்குள்ளே இருந்தவங்களுடைய கருத்து என்னவா இருந்திருக்கும்? அவங்க பிற்போக்கான கருத்துக்களை, அவங்க புத்தியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் அதில் வச்சுருக்காங்க. அப்போ அது அந்த கமிட்டியிலேயே அம்பேத்கருக்கும் அவங்களுக்குமான முரண்பாடு வெளிப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி அம்பேத்கர் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சுருக்கார். அப்படி தான் அதை எடுத்துக்கணும். முற்போக்கான அம்சங்கள் அம்பேத்கரால் வந்தவையாக இருக்குது. அதில் பிற்போக்குத்தனமான அம்சங்கள் அங்கே இடம்பெற்ற வலதுசாரிகளால் வந்ததாக இருக்குது. அதனால தான் பெரியார் சாதியை பாதுகாக்கிற கூறுகளை கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை எரிப்பேன்னு சொல்லி போராட்டம் நடத்தினார். அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் என்ன முரண்பாடு? ஒன்றும் கிடையாது. அப்போ அம்பேத்கர் எழுதின சட்டத்தை ஏன் பெரியார் எரிக்க போனார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அம்பேத்கர் என்ன சொன்னார்? நான் தான் எழுதினேன், நானே இதை கொளுத்துவேன் அப்படின்னாரு. அப்போ அந்த அளவுக்கு அந்த சட்டத்துக்குள்ள அவர்களுக்கே முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு, சட்டங்கள் இருக்குங்கிறதுனால தான் அந்த கருத்துக்கள் அவங்க சொன்னாங்க. பெரியார் போராட்டம் நடத்தினார். இதெல்லாம் வரலாறு. இப்படிப்பட்ட இடத்துல அம்பேத்கர் முடிந்த மட்டும் அந்த குழுவிலேயே தன்னுடைய போராட்டத்தை நடத்தி முற்போக்கான கருத்துக்களை, இந்த நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய அம்சங்களை அதில் சேர்த்துருக்கிறார். பிற்போக்கான அம்சங்களும் இருக்கு. இப்போ நம்ம அதை திருத்துகிறோம். முதல் அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வந்தது தமிழ்நாடு தான். ஏன் கொண்டு வந்தோம்? இந்த நாட்டு மக்களை 2 கூறா பிரிக்கிறதுக்காக கொண்டு வந்தோமா? இந்த நாட்டில் யாராவது ஒரு தரப்பை வஞ்சிப்பதற்காக கொண்டு வந்தோமா? அல்லது ஒரு பிற்போக்கான பழமைவாத கருத்துக்களை கொண்டு சட்டமாக்குறதுக்காக கொண்டு வந்தோமா? எதுக்கு கொண்டு வந்தோம்? அரசியலமைப்பு சட்டம் எல்லா மக்களும் சமம் என்று சொல்லிவிட்ட பிறகு அதிகாரம் இங்கே சமமாக இல்லை, இடஒதுக்கீடு இல்லை. இடஒதுக்கீடு கொடுத்தாதான் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரத்தை நோக்கி போக முடியும். அப்போ அதுக்கு சட்டத்தில் வழிவகை இல்லை என்று சொல்லும்போது சட்டத்தை திருத்து என்று சொல்லி சொந்த நாட்டு குடிமக்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதற்காக ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றோம். இது பிற்போக்கானது இல்லை, இது முற்போக்கானது. ஆனால் பிஜேபி கொண்டு வர்ற திருத்தம்லாம் பாருங்க, என்ன திருத்தம்? ஒரே ஒரு முற்போக்கான திருத்தத்தை பிஜேபி கொண்டு வந்திருக்கா? அவ்வளவும் இந்த நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களை, சொந்த நாட்டு குடிமக்களை வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு, அவங்கள துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு திருத்தங்கள், தொழிலாளர்களை வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு திருத்தங்கள், பெண்களுக்கு எதிரான திருத்தங்கள். இதுதான் திருத்தம். பிஜேபி கொண்டு வர்ற திருத்தம் கல்வியில
காவி சாயத்தை பூசக்கூடிய முயற்சிகள், அதற்கான திட்டங்கள், அதுக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்துறது, ஒவ்வொன்றா பார்க்குறோம். புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று உருவாக்குறாங்க. அப்போ இது எல்லாமே என்ன, அதில் வந்து ஜோசியத்தை பாடமாக வைக்கிறாங்க, பிற்போக்கான கருத்துக்களை பாடமாக வைக்கிறாங்க, பழமைவாத கருத்துக்களை கொண்டு வந்து புகுத்துறாங்க. அப்போ இது எல்லாமே அம்பேத்கருக்கு எதிரானது. அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தில் திருத்தங்கள் தேவை என்றால் அது அம்பேத்கர் வழியிலான திருத்தமாக இருக்கணும். அம்பேத்கர் வழியிலான திருத்தம் தான் தமிழ்நாடு கொண்டு வந்த முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அது அம்பேத்கர் கருத்துக்கு உடன்பாடான திருத்தம். இவங்க கொண்டு வர திருத்தம் எதிலையாவது அம்பேத்கர் உடன்படுவாரா? அப்போ இவங்க அம்பேத்கருக்கு எதிரானவர்கள். இவங்க முழுக்க முழுக்க இவங்க கோட்பாடை கொண்டு வந்து புகுத்தி இன்றைக்கு நாட்டை வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அம்பேத்கர் பற்றிய பார்வை அவங்களுக்கு. அந்த பார்வை ஆழ்மனதில் ஊறி கிடக்கிறதுனால அமித்ஷா வாயிலிருந்து வெளியே வந்துருச்சு. அது வந்து திட்டமிட்டு ஏஐ டெக்னாலஜி மூலமாக எடிட் செய்யப்பட்டு காங்கிரஸால் திரித்து பரப்பப்படுதுன்னு விளக்கம் கொடுக்குறாரு அமித்ஷா. அதாவது இதை விட வேடிக்கை இருக்க முடியுமா? அவர் பேசுகிறாரு, நாடாளுமன்ற நேரலை ஒளிபரப்பில் வந்து நாட்டு மக்கள் பார்க்குறாங்க, எல்லா ஊடகங்களும் ஒளிபரப்புகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடியது மோடி மீடியா தான், பாஜக வலதுசாரி ஊடகங்கள் தான், அவங்க தான் ஒளிபரப்புகிறாங்க. அவர் பேசக்கூடியது அப்படியே வெளியே வருது. நாடாளுமன்றத்துக்குன்னே ஒரு தொலைக்காட்சி இருக்குது, அதில் ஒளிபரப்பாகுது. அப்போ அவர் சொன்னாரா இல்லையா? இது சொல்லலைன்னு அவரால் சொல்ல முடியுமா? என்ன அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் கடவுள் பேரை சொன்னால் சொர்க்கமாவது கிடைக்கும் என்கிற வார்த்தை அமித்ஷா சொன்னதா இல்லையா? அதில் ஏதாவது திரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அது அவர் சொல்லாததை சொன்னால் திரிக்கிறதுன்னு பொருள். இது அவர் சொன்னது தானே. இதை நான் சொல்லலைன்னு அவர் மறுக்கவே இல்லையா? இப்போ இதில் ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு இதில் என்னத்தை சேர்த்துட்டாங்க? இந்த கான்டெக்ஸ்ட், இந்த 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 வார்த்தைகள் அவர் பயன்படுத்தியது, அது அவரே மறுக்கலை, யாரும் மறுக்கலை. அப்போ அது என்ன பொருள் அதுக்கு? அப்போ அம்பேத்கருக்கு மேலே எவ்வளோ வன்மை அவங்களுக்கு. ஏன்னா அம்பேத்கர் ஜனநாயக தலைவர், இவங்களுக்கு ஜனநாயகம்னா ஆகாது. அம்பேத்கர் எல்லா மக்களும் சமம்னாரு, இவங்களுக்கு சமத்துவம்னு ஆகாது. அம்பேத்கர் வந்து விளிம்பு நிலை மக்களுக்கு வாய்ப்பு போய் சேர்வதற்கு சட்டங்களை உருவாக்கணும்னு சொன்னார், உருவாக்கி காட்டினார். இவங்க ஏற்கனவே அதிகாரத்தில் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க கையிலேயே மீண்டும் மீண்டும் அவங்கள வலுப்படுத்துறதுக்கான சட்டங்களை போடுறாங்க. இடபிள்யூஎஸ் அதுக்கு சாட்சியாக இருக்குது. அப்போ அவர் பாதை வேற, இவங்க பாதை வேற. எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் அவங்களால? அதனால ஆனால் அம்பேத்கரை நிராகரிக்க முடியாது. ஏன்னா கோடான கோடி மக்கள் அவரை போற்றுறாங்க. அந்த வாக்கு வங்கி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் எஸ்டி மக்களுக்கு இருக்கிறோம், நாங்கள் தான் எஸ்சி மக்களுக்கு இருக்கிறோம், நாங்கள் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கிறோம், பாருங்கள் திரௌபதி முர்மு ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம், பாருங்கள் ராம்நாத் கோவிந்த ஜனாதிபதி ஆக்கணும், பாருங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து மோடியை பிரதமர் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குகளை குறிவைக்கிறார்கள். அம்பேத்கரின் பெயரால், அம்பேத்கர்னால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு மோடி சொல்கிறார். அம்பேத்கர்னால தான் அந்த இடத்துக்கு வந்தீங்க. ஆனால் அம்பேத்கர் இதை சொன்னாரா? ஒரு சமூகத்திலிருந்து ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து பொறுப்பில் வச்சுட்டு அந்த சமூகத்துக்கு உரிமை கொடுத்ததா ஆயிடும்னு சொன்னாரா? அப்படின்னா அவரே ஆயிருப்பார, அவரே அதுக்கு வந்து தன்னை ஒப்படைச்சிருப்பார, போய் ஜனாதிபதி ஆயிருப்பார. காங்கிரஸோட சமரசம் பண்ணிட்டு ஜனாதிபதி ஆயிருக்கலாம்ல, ஏன் சட்ட அமைச்சர் பொறுப்பை ரிசைன் பண்ணிட்டு போனாரு? அப்போ தான் வைக்கக்கூடிய சமூக ரீதியான கருத்துக்கள் இங்கே இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு அதிகாரம் போய் சேரணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அது நடக்கல அப்படிங்கும்போது ரிசைன் பண்றாரு. அப்போ அங்கே தனி மனிதர்களுக்கு பதவி என்பது முக்கியம் இல்லை. அப்படி மோடி ஏதாவது சொல்வாரா? பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு நான் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், அதை வந்து பிஜேபி அனுமதிக்கல, ஆர்எஸ்எஸ் அனுமதிக்கல, எனவே நான் பிற்படுத்தப்பட்டவர் அந்த உணர்வில் நான் ராஜினாமா பண்ணுறேன்னு பண்ண சொல்லுங்க பார்ப்போம். அம்பேத்கர் அப்படி பண்ணார். திரௌபதி முர்மு பண்ண சொல்லுங்க பார்ப்போம். மணிப்பூர் பற்றி எரிகிறது, என்னுடைய சொந்த குடிமக்கள் பற்றி எரிகிறார்கள் என் கண்ணு முன்னால, என்னால் இவ்வளோ பெரிய பதவியிலிருந்து தடுக்க முடியல, நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு பண்ண சொல்லுங்க பார்ப்போம். அம்பேத்கர் ரிசைன் பண்ணார். தன்னுடைய அந்த சிந்தனைக்கு, செயலுக்கு இங்கே வந்து இடம் இல்லை என்று உணரும் போது பண்ணார். பெரியார் பண்ணார். காங்கிரஸ் இயக்கத்தை திறந்துட்டு வெளியே வந்தார். ஏன்னா அவங்களுடைய இலக்கு வேற, இவங்க இலக்கு வேற. இவங்க போய் பதவியில் ஒட்டிக்கிட்டு தனக்கு பதவி கிடைச்சா போதும் என்று ஒட்டி கொண்டிருப்பவர்கள். இது எப்படி அம்பேத்கர் வழியா இருக்க முடியும்? அப்போ முழுக்க முழுக்க இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. காங்கிரஸ் செய்யலைன்னாங்க. இந்து கோட் பில் அம்பேத்கர் கொண்டு வந்தார் சட்ட அமைச்சராக இருந்து. நேருட்ட கொண்டு கொடுத்தாரு இதை நிறைவேற்றணும்னு. நேரு ஒத்துக்கிட்டார். ஆனால் யார் தடையாக இருந்தா? இப்போ யாருக்கு இவங்க செலவு வச்சுருக்காங்க? நேருக்கு செலவு வச்சுருக்காங்களா, வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வச்சுருக்காங்களா பிஜேபி? இந்து கோட் பில்லை வரவிடாமல் தடுத்தது யார்? காங்கிரஸில் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகளா, காங்கிரஸில் இருந்த பிற்போக்கு சக்திகளா? ஏன்னா அன்னைக்கு பிஜேபி கிடையாது. அன்னைக்கு கிடையாது. பிஜேபின்னு ஒரு கட்சியே இல்லைன்னா, காங்கிரஸ் மட்டும்தான் கட்சின்னா இந்த பிஜேபிக்காரங்களாம் இப்போ எங்கே இருந்திருப்பாங்க? காங்கிரஸில் தானே இருந்தாங்க.
அதனால தானே நீ இப்போ பட்டேலுக்கு செலவைக்கிற, அதனால தானே நீ அங்கே இருந்த எல்லா தலைவர்களையும் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற. வலதுசாரி சிந்தனை உள்ள காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பூரா பிஜேபி கொண்டாடுது. ஏன் இவங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறத அன்னைக்கு அவங்க காங்கிரஸுக்குள்ள இருந்து பேசினாங்க. இன்னைக்கு ராகுல் அப்படி பேசுறாரா? இன்னைக்கு ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் அப்படி பேசுதா? இல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு போராட்டம் பண்றாரு ராகுல் காந்தி. ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக போராட்டம் பண்றாரு, களத்தில் நிற்கிறாரு, நாடு முழுவதும் நடக்கிறாரு. அப்போ அந்த காங்கிரஸ் பிஜேபி தலைவர்களை உள்ளடக்கிய காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் பிஜேபி சிந்தனை உள்ளவர்களை வெளியேற்றி விட்டு ஜனநாயக அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய காங்கிரஸ் சொல்லப்போனா. அப்ப இந்த காங்கிரஸ் தான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கணும். இது மோடி தலைமையிலாக இயங்கக்கூடிய பிஜேபி என்பது பழைய காங்கிரஸ் தான். இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் ஒரு ராகுல் காந்தி தலைமையிலான பெரியாரிய அம்பேத்கரிய கருத்துக்களை உள்வாங்கி வெளிப்படக்கூடிய ஒரு காங்கிரஸ், காந்திய சிந்தனையின்படி ஒரு செக்யூலரா இயங்கக்கூடிய ஒரு காங்கிரஸ். அதனால இந்த கட்சிக்கும் இடையில இப்போ சண்டை நடக்குது. இதுல எந்த கட்சியை நம்ம ஆதரிக்க முடியும்? அந்த காலத்துல காங்கிரஸ் பண்ண தவிர வச்சுக்கிட்ட முடிவு எடுக்க முடியும்? அந்த காலத்துல காங்கிரஸ் என்பது பியூர் காங்கிரஸே கிடையாது. அது இந்த மாதிரி வலதுசாரிகளும் உள்ளடக்கிய காங்கிரஸ்ல அதுக்குள்ளே பெரிய ஃபைட் நடந்ததுல. அதுக்குள்ள ஜனநாயகவாதியான நேரு இருந்தாரு, வலதுசாரிகளான பட்டேல் போன்றவர்களும் இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட முரண்பாடு இருந்துச்சு. ஒவ்வொன்றையும் அவங்களெல்லாம் தாண்டி நேரு ஒவ்வொன்றையும் செய்யறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் கட்சிக்குள்ள. ராகுல் காந்தி வந்தோடனே அந்த போராட்டத்தை முதல்ல நடத்தினார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒட்டடையெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணியிருக்காரு கட்சியை. அப்போ இதை நம்ம பார்க்கணும். இந்த அடிப்படையில் தான் அந்த காங்கிரஸில் பிழைகள் உண்டு. அப்புறம் காங்கிரஸை அம்பேத்கர் எதிர்த்தார், அம்பேத்கரை காங்கிரஸ் எதிர்த்தது. ரெண்டும் சமகாலத்தில் நடந்திருக்குது. காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையில எவ்வளோ முரண்பாடு இருந்துச்சு. அதனால இப்போ நேரு அம்பேத்கரை எதிர்த்தார். அதே மாதிரி காந்தியும் சொல்லுங்களேன், ஏன் காந்தி பேரை மட்டும் சொல்ல மாட்டீங்க? அப்போ பிஜேபி அரசியல் பண்ணுது, மலிவான அரசியல் பண்ணுது. அதையெல்லாம் இன்னைக்கு இவங்களால சமாளிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி போராட்டம் பண்ணாருன்னு சொல்லி அவர் பிஜேபி எம்பிக்களை தாக்கிட்டாராம். ராகுல் காந்தி அந்த மாதிரி ஆளா? வன்முறையை விரும்பக்கூடியவரா? கை நீட்டக்கூடியவரா? இந்தியா முழுவதும் நடந்து நடைபயணம் போயிட்டு வந்தார். எங்கேயாவது ஒரு கல்வீச்சு சம்பவம் உண்டா? ஒரு அசம்பாவிதம் உண்டா? ஒரு வன்முறை பேச்சு உண்டா? எதுவுமே கிடையாது. அவ்வளோ அமைதியாக நடத்திட்டு வந்தார். பிஜேபி தலைவர்களும் ஊர்வலம் போனாங்கல்ல, போகிற இடமெல்லாம் கலவரம், போகிற இடமெல்லாம் பிரச்சனை. அப்போ பிரச்சனை பண்ணக்கூடியது யாரு, அமைதியை விரும்பக்கூடியது யாருன்னு உங்களுடைய நடைபயணங்களும் யாத்திரைகளுமே சாட்சியா இருக்கு. அப்போ பிரச்சனை பண்றது, திசை திருப்புறது, ஒரு விஷயத்தை படை மாற்றுவது என்பது பிஜேபிக்கு கை வந்த கலை. இன்னைக்கு எதிர்கட்சிகள் இதை கையில் எடுத்து அமித்ஷாவை அம்பலப்படுத்தி நாடு முழுவதும் ஒரு கிளர்ச்சி போல நேற்று இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறத என்னடா எப்படிடா கையாளுவது என்று தெரியாம மாட்டிக்கிச்சு பிஜேபி. அதனால எம்பிக்களை விட்டு அவங்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் போராட்டம் எம்பிக்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போராட்டம் நடந்தால் தனியாக போய் நடத்த வேண்டியதானே? அப்போ வம்புழுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல போய் போராட்டத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளு ராகுல் காந்தியை என்னை பிடிச்சி தள்ளி விட்டார்னு ஒரு சீனை போட்டு இன்னைக்கு ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்பேத்கரை போற்றுவதாக சொல்வதும் நாடகம், இன்னைக்கு ராகுல் காந்தி தன்னை தாக்கி விட்டார் என்று சொல்வதும் அப்பட்டமான நாடகம். பிஜேபி எந்த எல்லைக்கும் போவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த நடப்புகள் சாட்சியாக இருக்கு. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி.